வணக்கம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் இந்தியாவையே பல வருஷமா நடுங்க வச்ச ஒரு பயங்கரமான கொள்ளைக்காரன். இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான மக்கள் மனச ஆள்ற ஒரு சூப்பர் ஸ்டார். இவங்க 2 பேரும் நிஜ வாழ்க்கையில நேருக்கு நேரா சந்திச்சா எப்படி இருக்கும்? கேட்கவே ஏதோ சினிமா கதை மாதிரி தோணுது இல்லையா? ஆனா இது நிஜமாவே நடந்த ஒரு விஷயம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த 2 பேரையும் பாருங்க. ஒரு பக்கம் வீரப்பன், இந்தியா முழுக்க தேடப்பட்ட ஒரு குற்றவாளி. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த், இந்தியாவே கொண்டாடுற ஒரு சூப்பர் ஸ்டார். ஒருத்தரோட ராஜ்யம் காடு, அவரோட ஆயுதம் பயம். இன்னொருத்தரோட ராஜ்யம் பாக்ஸ் ஆஃபீஸ், அவரோட ஆயுதம் ஸ்டைல். இவங்க 2 பேரும் தான் இந்த கதையோட ஆணிவேர். அப்போ எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு சுத்தமா சம்பந்தமே இல்லாத இந்த 2 உலகமும் நேருக்கு நேரா சந்திச்சுது? அதுக்கு பின்னாடி ஒரு நம்பவே முடியாத கதை இருக்கு. வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம கதையோட முதல் ஆள் வீரப்பன். அவரை பத்தி தெரிஞ்சுக்குவோம். யார் இந்த வீரப்பன்? எப்படி ஒரு தனி ஆளா பல வருஷமா அரசாங்கத்தையே ஆட்டி படைச்சாரு? வீரப்பனை சும்மா சாதாரண ஆள்னு நினைச்சிடாதீங்க. பல 10 வருஷமா சவுத் இந்தியாவோட பெரிய வனப்பகுதியா அவரோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான யானைகளை தந்தத்துக்காக வேட்டையாடினதா அவர் மேல கேஸ் இருக்கு. கோடிக்கணக்கான மதிப்புள்ள சந்தன மரங்களை கடத்தி இருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, போலீஸ் ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ்னு சேர்த்து 180க்கும் மேற்பட்டவங்களோட மரணத்துக்கு அவர் காரணம்னு சொல்லப்படுது. அவர் அரசாங்கத்துக்கு எவ்ளோ பெரிய தலைவலியா இருந்தாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒன்னு சொல்றேன். அவர் தலைக்கு வச்சிருந்த பரிசு தொகை அந்த காலத்துல நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய அமௌண்ட். அதுவே போதும் அவரோட குற்றங்கள் எவ்ளோ பெருசுன்னு நம்ம புரிஞ்சுக்க. சரி, இப்போ கதையோட இன்னொரு பக்கத்துக்கு போலாம். வீரப்பனோட அந்த இருண்ட உலகத்துக்கு நேர் எதிரில இருந்த ஒரு பளபளப்பான உலகம். அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. 1970கள்ல சினிமாவுக்குள்ள வந்த ரஜினிகாந்த் இன்னைக்கு வெறும் ஒரு நடிகர் மட்டும் இல்ல, ஒரு கல்ச்சரல் ஐகான். சொல்லப்போனா சிலருக்கு ஒரு தெய்வமாவே பார்க்கப்படுறாரு. அவரோட அந்த ஸ்டைல், அந்த மேனரிசம், ஸ்கிரீன்ல அவர் வர்ற விதமே தனி. உலகத்திலே ரொம்ப பெரிய, ரொம்ப தீவிரமான ஃபேன் பேஸ்ல ஒன்னு அவர்கிட்ட இருக்கு. அவர் படங்கள் ரிலீஸ் ஆனா போதும், பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காலி. அவரோட படங்களோட கலெக்ஷன் அதுவே சொல்லும் அவரோட பவர் என்னன்னு. அது வெறும் பணக்கணக்கு இல்லைங்க, மக்கள் மேல அவருக்கு இருக்கிற செல்வாக்கோட அடையாளம். இந்த ஒரு சக்தி தான் அவர் இந்த கதைக்குள்ள இழுத்துட்டு வந்துச்சு. ஓகே, இப்பதான் நம்ம கதையில முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். இந்த 2 வெவ்வேறு உலகங்களும் எப்படி சந்திச்சுது? எந்த இடத்துல ஒண்ணுக்கொண்ணு மோதிக்குச்சு? அந்த டேர்னிங் பாயிண்ட் எது? எல்லாமே ஆரம்பிச்சது ஒரு கடத்தல்ல தான். வீரப்பன் ஒரு ரொம்ப முக்கியமான நபரை கடத்திடுறாரு. அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்ணுது, ஆனா அது ஃபெயிலியர் ஆகிடுது. ஸ்டேட்டே ஒரு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகுது. பப்ளிக் கிட்ட இருந்தும் பாலிடிக்ஸ்ல இருந்தும் பிரஷர் அதிகமாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஐடியா முன்னுக்கு வருது. அதுதான் ரஜினிகாந்தை இதுல தலையிட வைக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ ரஜினிகாந்த் சொன்ன இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் பப்ளிக்கா சொல்றாரு, தூதுவரா போக நான் ரெடி, என்ன அனுப்புனா நான் கண்டிப்பா போவேன்னு. அந்த நிமிஷம் தான் இந்த மோதல் ஒரு மாதிரி அஃபிஷியல் ஆச்சு. ஒரு சினிமா ஹீரோ நிஜமான வில்லனை சந்திக்க ரெடியானார். அவர் ஏத்துக்க போன அந்த ரோல் ஒன்னும் சாதாரணமானது கிடையாது. இத தூதுவர் ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, கவர்மெண்டால ஒரு விஷயத்தை பேசி தீர்க்க முடியலன்னா அவங்களுக்கு பதிலா மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச செல்வாக்குள்ள ஒருத்தரை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துறது. இங்கேயும் அதான் நடந்துச்சு. இந்த சம்பவம் அப்போதைக்கு ஒரு பரபரப்பான நியூஸா மட்டும் பார்க்கப்படல. இது நம்ம வரலாற்றில் ஒரு முக்கியமான இடம் பிடிச்ச அத்தியாயம். இந்த ஒரு விசித்திரமான சம்பவம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, அதோட முக்கியத்துவம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஒரு இன்சிடென்ட் பல விஷயங்களை நமக்கு புரிய வச்சுது. 1, ஆழமா வேரூனுன ஒரு கிரிமினலுக்கு எதிரா அரசாங்கத்தோட பவர் எந்த அளவுக்கு இருக்குங்கிற லிமிட்ஸ் அதை காட்டுச்சு. 2வது, ஸ்கிரீன்ல பாக்குற வீரத்துக்கும் நிஜ வாழ்க்கையில் இருக்கிற பொறுப்புக்கும் நடுவுல இருந்த கோட்டையை அழிச்சிருச்சு. 3வதா, இந்திய அரசியலையும் சரி சமூகத்திலயும் சரி செலிபிரிட்டிஸ்க்கு எவ்வளவு ஒரு தனிப்பட்ட பவர் இருக்குன்னு இது வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டோட நவீன வரலாற்றுல இது ஒரு மறக்கவே முடியாத சம்பவமா மாறிப்போச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஒரு சம்பவம் வீரப்பனை ஒரு நிஜ வில்லனாகவும் ரஜினிகாந்த ஒரு திரை நாயகனாகவும் மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா என்றென்றைக்கும் பதிய வச்சிருச்சு. இதுதான் இந்த மோதலோட உண்மையான விளைவு. கடைசியா இது நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வியை எழுப்புது. ஸ்கிரீனுக்காக நாம உருவாக்குற ஹீரோயிசமும் நம்ம கற்பனைகளும் நிஜ வாழ்க்கையோட கொடூரமான ஒரு முகத்தை நேருக்கு நேரா சந்திக்கும் போது என்ன நடக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.